ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஸ்பெஷல் வெள்ளை முச்சக்கல்ல கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 150 கிராம் வெள்ளை மச்சை எடுத்துக்குவோம். இளம் வறுப்பாக நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வறுக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்குவோம். கடலெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்ச பிறகு 10 வெந்தயம், சிறிதளவு ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா புரிஞ்ச பிறகு சிறிதளவு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குவோம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். 6 தக்காளி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு கைப்பிடி மல்லி இலை போட்டுவிட்டு லைட்டாக நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு அப்போ போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டிக்குவோம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுவிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணிவிட்டு 50 கிராம் புளி எடுத்துக்குவோம். நல்லா கரைச்சிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்குவோம். 4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். நல்லா கரண்டியில் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்கத்துக்கு வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை ஊற்றி விட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுவிட்டு நல்லா அங்கிடுமா நல்லா கிண்டி வச்சுட்டு மூடி வச்சுருவோம். இங்கிடுமா நல்லா கிண்டி விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றின பிறகு காய்கறியை போட்டுக்குவோம். 4 கத்திரிக்காய், 3 முருங்கைக்காய், வறுத்து வச்சுருக்க மொச்சையை இதோட போட்டுவிட்டு அங்கிடுமா நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம கருவாட்டை வறுத்து எடுத்துக்குவோம். கருவாடை நல்லா சுடுதண்ணில் கழுவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கருவாடை நல்லா இளம் வறுப்பாக நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கருவாடு வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருவாடு கரைஞ்சிரும். லைட்டாக இதமாக வறுத்து எடுத்துட்டு நல்லா குழம்பு கொதி வந்த பிறகு கருவாடை போட்டுக்கிறணும். கருவாடு வறுக்கிற பக்கம் இப்படி தான் வறுக்கணும். ரொம்ப கரையை விட்டுறக்கூடாது. மீடியமான அப்படியே துண்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும். குழம்பு நல்லா மணக்கும். நல்லா குழம்பு கொதி வந்த பிறகு இந்த நேரத்தில் கருவாட்டை போட்டுவிட்டு நல்லா அங்கிடுமா நல்லா கிண்டி விட்டு திருப்பி ஒரு கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு தேங்காய் 3/4 மூடி அரைச்சி ஊற்றி விட்டு நல்லா அங்கிடுமா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. கருவாட்டு வறுத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். கருவாட்டு வறுத்த குழம்பு, மொச்சக்குழம்பு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். கேழ்வரகு களிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும்.